இலங்கை அணி பாகிஸ்தானில் கடும் பயிற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கு. இங்க பயிற்சி எடுக்கலையா? ஜெயம் போயிட்டு அங்கத்தான் கண்டிஷன். நீங்க தான் சொன்னீங்க மாங்கன்னு பயிற்சியில் இருக்காங்க, எல்லாருமே விளையாடுறாங்க, அங்க போனா யாரெல்லாம் விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு வீடியோல சொல்லியிருந்தீங்க. அது சரி. அங்க காலையிலேயே சனிக்கிழமை காலையிலேயே எழுப்பி 7 மணிக்கு டீம் பஸ் வர்ற நேரத்திலேயே போய் வீடியோ எடுத்தீங்க. இப்போ ராவல்பிண்டியில போய் பயிற்சி செய்யணுமே, அந்த கிரவுண்ட் எப்படி இருக்குது, பாகிஸ்தான்ல எப்படி விளையாடுறது, அதெல்லாம் தேவை தானே. ஓகே, அப்ப அதெல்லாம் எங்க போட்டி நடக்குது? ராவல்பிண்டி இஸ்லாமாபாத்துக்கு கொஞ்சம் பக்கத்துல, ஒரு 10 முதல் 20 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கு. ராவல்பிண்டின்றது கிட்டத்தட்ட இஸ்லாமாபாத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கசகச மார்க்கெட். அப்படியே ராவல்பிண்டின்றது பெரிய பாகிஸ்தான்ல மிக பிரபலமான ஒரு சிட்டி, பழமையான ஒரு மார்க்கெட் இருக்குங்க, ராவல்பிண்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்தாலும் கலன்னு இருக்கும். 24 மணி நேரத்துல எந்த நேரத்துல போனாலும் மக்கள் போய்கிட்டே இருக்கும், அவ்வளவு மக்கள் வெள்ளம் இருக்கும். அந்த ஏரியாவை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்றது, ஒரு 20 வருஷம் பின்னுக்கு போன மாதிரி இருக்கும். பழைய காலத்து ஸ்டைல்ல இருக்கும். சந்தை 20 வருஷம் பின்னுக்கு நாம இப்ப மார்க்கெட் சந்தை. அங்க இப்ப சந்தை மாதிரி தான் இருக்கு. பைக் அங்க போகும், இங்க வரும், இந்த பக்கத்தால போகுதுன்னு தெரியாது. நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க க்ரோஸ் பண்றதே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே அப்படி பாத்து கொண்டிருக்கும். போனீங்கன்னா போயிருவீங்க, பாத்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தள்ளிட்டு இருக்கதான் வேணும், தள்ளிட்டு போக மாட்டாங்க, அப்படியே கொண்டு போய் விட மாட்டாங்க. அப்படி கலகலன்னு இருக்கக்கூடிய ஏரியா. சரி, அப்படி இடத்துல தான் ராவல்பிண்டி மைதானம் இருக்கின்றது. அங்கதான் 3 ஒரு நாள் சர்வதேச போட்டிகளுமே நடைபெற போகிறது. அப்ப இந்த கச்சன்றதுக்குள்ளதான் பிராக்டிஸ் பண்றாங்க கிரவுண்டுக்கு. ஒரு மைதானம் இருக்கு, பாதுகாப்பு சரியா. இஸ்லாமாபாத்துக்கு நீங்க போனா 15-20 வருஷத்துல போயிடலாம். இஸ்லாமாபாத்தும் அப்ப பக்கத்துல தான். இஸ்லாமாபாத் மைதானம் இப்பொழுது புனரமைக்கப்பட்டு வருவதாக அது நகரத்துக்குள்ள இருக்கின்றது. அதனால தான் ஒருவேளை ராவல்பிண்டியில வைக்கிறாங்க போல இருக்கு, 3 மச்சம் இல்லாட்டி 2 லைன் வச்சிருப்பாங்க. நீ அந்த 15 கிலோமீட்டர் போனீங்க, அங்க வர மரண அமைதியா இருக்கும் சிட்டி. எல்லா இடமும் சிட்டி தான் நல்ல கலகலன்னு இருக்கும். பாகிஸ்தான் போய் வந்திருக்கீங்க, அதனால தெரியுது. நாம தான் போகலையே, போகலாம்னு யோசிச்சு ஸ்கூல்ல உள்ள தெரியவா, நாம எங்கேயாவது இடத்துக்கு போயிட்டோம்னு சொன்னா அந்த இடத்த பத்தி அடிக்கிறது போயிருக்கான் பாருடா அப்படின்னு. நீங்க போகலையே நான் சொல்றேன், கதையெல்லாம் சொல்லி அப்படிலாம் சொல்லி இருக்கிறது இல்லாதெல்லாம் சொல்லி விடுறாரு. எல்லாத்தையும் எது எது தெரியுமா, அதுக்குள்ள இந்த கேள்வி கேட்பாங்க தானே. இப்ப குறுக்க கேள்வி கேட்க கேள்விக்கு பதிலே இருக்காது, நமக்கு தெரிஞ்சிருக்காது. இல்ல அது அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், நாம ஒரு கட் பண்ணி நிற்போம். இது எப்ப இருக்கும்னா சின்னல இந்த கொழும்புக்கு போற கதை இருக்கு. ஊர்ல இருந்து கொழும்புக்கு போயிட்டு கொழும்பு யாராவது ஒருத்தர் தான். இன்னொரு எனக்கு ஒருத்தர் கொழும்பு மஞ்சள் கலர்னு சொன்னான். நான் நம்பி ஒரு 5 வருஷம் இருந்திருக்கேன். கொழும்புக்கு வந்தவரதான் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு, விட்டுருக்கான். ஐயோ இப்படி நிறைய காமெடிகள் இருக்கும். சரி, இப்ப இலங்கை பாகிஸ்தான் தொடர் 2 அணிகளை பொறுத்தவரையிலும் சந்திரு இது எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு தொடர். இலங்கைக்குள் சில சலசலப்புகள் இருக்கின்றன, தெரிவிக்குள்ள மாற்றங்கள் இருக்கு, பயிற்றுவிப்பாளர் மீது குறிவைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, அல்லது அவர் தூக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இலங்கை அணியை பொறுத்தவரையில் இந்த தொடரில் வெற்றி பெற வேண்டும். தொடர் வெற்றி பெற வேண்டுமா இருந்தால் 2 போட்டிகள் வெற்றி பெற வேண்டும். மறுபுறத்தில் பாகிஸ்தான் அணித்தலைவரை மாற்றியது, சின்ன சின்ன சேஞ்சஸ் செய்து பாகிஸ்தான் அணியிலும் அதே போன்ற சலசலப்பு. ஆசிய கிண்ணம் ஒரு மாதிரி தடுமாறி இறுதி போட்டிக்கு T20 அணி வந்தாலும் ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் தென்னாப்பிரிக்காவிடம் கொஞ்சம் தடுமாறி கொண்டு இருக்கின்றது சொந்த நாட்டில் வைத்து. எனவே தென்னாப்பிரிக்கா அணி கிட்டத்தட்ட ஒரு புது அணி போன்று தென்படுகின்றது. புதிய வீரர்களோடு களமிறங்கின அணியோடையே பாகிஸ்தான் தடுமாறுகின்றது. எனவே அப்படி பார்க்கின்ற வேளையில் பாகிஸ்தானுக்கும் இந்த தொடர் வெற்றி என்பது முக்கியம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த போட்டி ஆரம்பமாக போகின்றது. பாகிஸ்தான நீங்க பொறுத்தவரையில இலங்கையா பாகிஸ்தானா அப்படின்னு நீங்க பார்த்தால் என்ன பொறுத்த வரைக்கும் இலங்கை தான். ஆரம்ப காலங்களில் பாகிஸ்தான் ஆக்ரோஷம் இருந்துதான் இருக்கின்றது. இலங்கை பாகிஸ்தான் என்று வந்தால் இதுவரை 157 ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் 2 அணிகளும் விளையாடி இருக்கின்றன. 93 போட்டிகளில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கின்றது. இலங்கை அணி 59 போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றது. அரவாசிக்கு கிட்டத்தட்ட அதிகம். 4 போட்டிகளில் மழை விளையாடி வெற்றி கைவிடப்பட்ட போட்டி, ஒரு போட்டி சமநிலை ஸ்கோர் அடிப்படையில் சமநிலையில் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இதுதான் 2 அணிகளுக்கும் இடையிலான பெறுதியாக. கடந்த கால பாகிஸ்தான், அதை இப்பத்திய பாகிஸ்தான் சொல்லுங்க. எப்பவுமே பாகிஸ்தானுக்கு ஒரு விஷயம் இருக்குதான். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2000க்கு பிறகு வந்த பாகிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் அவ்வளவு பெரிய பலம் பொருந்தியது அல்ல. இம்ரான் கான், வசீம் அக்ரம், காயூனிஸ், அதே போன்ற துடுப்பாட்டத்தில் கலக்கிய பலர், அன்வர், அப்படி பிட்டியோர், ரமீஸ் ராஜா என்று பலர் இருந்தவர்கள், ஜாயிர் அப்பாஸ், அப்படி பலரை சொல்லிக் கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய பலமான அணியாக இருந்தது. 92ஆம் ஆண்டு உலக கிண்ணத்தை வெற்றி பெற்றது. அதன் பின்னர் எதுவும் பெரிய அளவில் சாதிக்க முடியவில்லை. இவை பாகிஸ்தானிலிருந்து போய்விட்டன. எனவே இந்த வெற்றிகள பெறுதிகள் எல்லாம் ஆரம்பத்தில் இருந்த சாதனைகள் அல்லது ஆரம்பத்தில் வெற்றிகள் தானே அவை. இப்பொழுதைய காலங்களை பார்க்கின்ற வேளையில்
2015 வரையில் இலங்கையின் ஆதிக்கம் இருந்தது. ஆனால் சந்துரு 2015 பிறகான பிரதிகளை பார்க்கின்ற வேளையில் கொஞ்சம் திருப்பியும் ஒரு ஆச்சரியம் இருக்கின்றது. 2 அணிகளும் விளையாடிய இறுதி தொடர்கள் பற்றி நான் சொல்கின்றேன் பாருங்கள். இலங்கை பாகிஸ்தானுக்கு 2019-20 சென்று விளையாடியது. பாகிஸ்தான் 3 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்று வெற்றி பெற்றிருக்கின்றது. ஒரு போட்டி கைவிடப்பட்டது, பாகிஸ்தானுக்கு சென்றிருந்தது. அதற்கு முதலில் 2017-18 பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கான தொடர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்றது. 5-0 என்று பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆக 2 அணிகளும் இறுதியாக சந்தித்துக் கொண்ட தொடர் என்று பார்க்கின்ற வேளையில் இலங்கை அணி வெற்றி பெறவே இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. 2015ஆம் ஆண்டு பாகிஸ்தான் இலங்கைக்கு வந்திருந்த வேளையிலும் பாகிஸ்தான் 3-2 என்று வெற்றி பெற்றிருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற அந்த பிரதிகள் சொல்கின்ற விடயம் என்று பார்க்கின்ற வேளையில் பாகிஸ்தானிடம் இலங்கை அணி அடி வாங்கி கட்டியிருக்கின்றது என்பது எங்களுக்கு தெளிவாக வடிவாக தென்படுகின்றது. இந்த முறை நாங்க அடி வாங்கி கட்டினதுக்கு பதில் கொடுக்குறோம். பாகிஸ்தானில் வைத்து பதில் கொடுக்க முடியுமா என்கின்ற முடியும். ராகுல் பெண்டி தானே முடியும் முடியும்னு சொல்றேன். நீ போய் வந்ததுக்காக முடியும் சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? நீங்க முடியும்னு சொல்லிட்டீங்க, என்ன நம்பிக்கையில சொல்றீங்க? இந்த முறை டீம் வந்து நல்லா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீம் ஒன்று இலங்கை அணி போயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த போட்டி நாளை போட்டி நீ பாருங்க, முதல் போட்டியில இலங்கை அணி வெல்லுதா இல்லையா நீ பாருங்களேன். அதுக்கப்புறம் நீங்க நாளைக்கு வந்து பேசுங்களேன், இதே உற்சாகத்தோட பேசுங்களேன் பாப்போம். இலங்கை அணியை பொறுத்தவரைக்கும் சந்திர பலமான அணி, பெயரளவிலும் சரி. இப்ப இருக்க பாகிஸ்தானோட கொடுப்பாங்க இலங்கை அணி பலமான அணி. எனக்கு இங்கே பாபர் அசாம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கின்றார். பாபர் அசாமை தான் நாங்கள் அடுத்தது பாகிஸ்தான் அணி என்று பேசுகின்றோம். அதே போன்று ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் நல்ல முறையில் இருக்கின்றார்கள். தென்னாப்பிரிக்காவோடு தடுமாறி வருகின்ற ஒரு விஷயம். இங்கே ஒரு பயம் இருக்கின்றது என்றால் இலங்கை அணியை பற்றி நம்பி கலைக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. பங்களாதேஷோடு ஒரு போட்டியில் தோற்றார்கள், ஜிம்பாப்வேயோடு இவ்வாறு தடுமாறினார்கள், ஆசிய கண்டத்தில் வெற்றி பெற வேண்டிய போட்டிகளை தோற்று போனார்கள். இந்த இலங்கைக்கு இருக்கின்ற வியாதி தான் மிகப்பெரிய வியாதி. வெற்றி பெற வேண்டிய தோல்விகளை சந்திக்கின்றன. வெல்ல போறாங்கடா இந்த வந்துட்டு இனி ஓகே இப்ப மெச்ச போயிட்டு வாங்க, போயிட்டு வேற மேட்ச் மாறி இருக்கு. என்னது பாரதம் போவதுமாக ஆட்டமிழந்து விட்டு சிரித்துக் கொண்டு இறுதி நேரத்தில் காணப்படுவார்கள். இதுதான் இலங்கை அணியின் அண்மை காலத்தை பற்றி நாங்கள் சொல்வதற்கு பிரச்சனையாக இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் ஒரு நாள் சந்தித்த போட்டிகளில் 10 நிமிஷங்க ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக பலமாக இருக்கின்றார். அவரோடு அடுத்ததாக ஜோடி சேர்ந்து களமிறங்க அவர் 3ஆம் இலக்கம். குஷல் ஜெனித் T20 தான். ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் குஷல் மெண்டிஸ். எனவே அவர் 3ஆம் இலக்கத்தில் தான் துடுப்படுத்தாடுவார். 4வது 5வது 6வது இடங்கள் முக்கியமானவை. கமிந்து மெண்டிஸ் முன்வரிசையில் துடுப்படுத்தாட வேண்டும். தொடர்ந்தும் 6ஆம் இலக்கத்தில் வைத்திருப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. அவரை பற்றி அடிக்கடி பேசுறீங்க. 6ஆம் இடத்துல கூட அவர் சரியான ஒரு பிரதியை கொடுக்கல. சில போட்டிகள்ல நல்ல துடுப்பாட்ட வீரர் இறுதி நேரத்தில் வந்து அடித்தாடுகின்ற ஒரு ரோலுக்கு அவர் வருகின்ற வேளையில் அது அவருக்கு சரியாக செட் ஆகாது. அதிரடி துடுப்பாட்ட வீரர் இரண்டுமே செய்யக்கூடியவர். அதன் காரணமாக அவரை 4வது இலக்கத்தில் அல்லது 5வது இலக்கத்தில் வைத்துக் கொள்ளலாம். சரித்த சலங்கவின் துடுப்பாட்டத்தை பார்க்க வேண்டும். அதே போன்று ஏனி அந்த முக்கியமான இடங்கள் அல்லது பவன் ரத்நாயக்க போன்றவர்களை உள்ளே கொண்டு வரப் போகின்றார்கள். யார் விளையாடப் போகின்றார்கள், எவ்வாறு விளையாடப் போகின்றார்கள் என்பதை வைத்துத்தான் அணி காணப்படுகிறது. சுழல் பந்து வீச்சில் இலங்கையை பொறுத்தவரையில் மிகப்பெரிய பலம். மதிஷ பத்திரன வனிதுஹாசரங்க 2 பேரை பற்றி நாங்கள் கவலைப்படுத்தவில்லை. 2 சுழல் பந்து வீச்சாளர்கள். பந்து வீச்சாளர் மஹீஷ் தீக்ஷன் 2 பேரும் எனக்கு இப்போ குழம்புவது வழக்கம். மஹீஷ் தீக்ஷன் மற்றும் வனிதுஹாசரங்க. ஜனத்தில் எனக்கு ஒரு நாள் சிறப்பு போட்டிகளில் சரியான முறையில் அவருடைய பந்து வீச்சை பாவிக்க வேண்டும். வேக பந்து வீச்சாளர்கள் பக்கம் எங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல்கள் இல்லை. துஷ்மந்த சமீர் நல்ல முறையில் பந்து வீசி கொண்டிருக்கின்றார். மற்றவர்களும் நல்ல முறையில் பந்து வீசி கை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. எனவே இதன் அடிப்படையில் வேக பந்து வீச்சில் சிக்கல் இல்லை. துடுப்பாட்ட வரிசையிலும் வீரர்கள் சரியாக இருக்கின்றார்கள். சரியான துடுப்பாட்ட ஒழுங்கு, சரியான முடிவுகள், சரியான பந்துவீச்சு மாற்றங்களை பாவித்தால் இலங்கை அணி இந்த ஒரு நாள் சர்வதேச போட்டி தொடரில் 2 போட்டிகளை வெற்றி பெறுவதொன்றும் கஷ்டம் இல்லை. இலகுவாக வெற்றி பெற வேண்டியது 2-1 என்ற தொடர் கட்டாயம் இலங்கைக்கு கிடைக்கும். இலங்கையினு சொதப்பாமல் சொதப்பாம இருந்தா இலங்கை அணிக்கு வெற்றி தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம மக்கள் நம்ப முடியாம இருக்கு. நான் வேற சவால் விட்டேன் போறேன். எனக்கு அது வேற இப்போ பதட்டமா இருக்கு. அதுதான் பிரச்சனை. எனவே ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக லஹீர் உதாரா இல்ல கமில் மிஸ்ரா போன்றவர்களை பாவிக்கின்ற அல்லது ஒரு புதியவர் செட்டில்ட் ஆகாதவர் தான் இருக்கின்றார். அதே போன்று மத்தியதர வரிசையில் சதீர சமர விக்ரமவையும் தொடர்ந்து பாவிக்க போகின்றார்களா, ஜனத்தில் எனக்கு எவ்வாறு பாவிக்க போகின்றார்கள், இவைதான் இருக்கின்றன. இப்பொழுது அணியை சொல்கின்ற வேளையில் சந்திர பவன் ரத்நாயக்கருக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றால் கொஞ்சம் குறைவாக தென்படுகின்றது.
எனவே எவ்வாறு செயல்பட போகின்றார்கள், எவ்வாறு பந்து வீச்சாளர்களை பாவிக்கப் போகின்றார்கள், 16 பேர் கொண்ட அணியை அறிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் T20 முக்கோண ஒரு நாள் போட்டித் தொடர் அது ஆரம்பிக்கின்ற வேளையில் அந்த அணியும் அவ்வாறு செயல்படுகின்றார்கள் என்பது பற்றியும் பேசலாம். மறுபுறத்தில் பாகிஸ்தான் அணி எங்களுக்கு தெரியும், தென்னாப்பிரிக்காவோட வர விளையாடுகின்றார்கள், எவ்வாறான வீரர்கள் இருக்கின்றார்கள் என்று தெரியும். ஷைன் ஷாஃப்ரி மீது மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருப்பதாகவே நான் உணர்கின்றேன். அழுத்தம் தான் இருக்கு. எனவே அந்த அழுத்தத்தோடு அவர் அணித்தலைமை பொறுப்பினை இலங்கை அணிக்கு எதிராக இலங்கையோட சரி செய்யப்படுவது இல்லை. சில வேளைகளில் சென்று ஷைன் ஷாஃப்ரியின் பந்து வீச்சு இலங்கையோடு நல்ல முறையில் அமையுமாக இருந்தால் இலங்கைக்கு பிரச்சனை வரும். ஆனால் ஷைன் ஷாஃப்ரியின் அந்த பந்து வீச்சினை இலங்கையின் துடுப்பாட்ட வீரர்கள் சரியான முறையில் எதிர்கொண்டு ஆடுவார்களாக இருந்தால் ஏனைய பந்து வீச்சாளர்களை சமாளித்துக் கொள்ளலாம். அவரை சமாளிச்சுட்டா போதும். ஹரிஷ் ராஃப் இருக்கின்றார், நஷீம் ஷா இருக்கின்றார்கள். எனவே இவர்களுடைய பந்து வீச்சுக்களை சமாளிக்க வேண்டும். அதே போன்று பாகிஸ்தானின் துடுப்பாட்ட வீரர் சந்திர நீண்டது. யார் அடிப்பார்கள் யார் அடிக்க மாட்டார்கள் என்பது தெரியாது. அவர்களுடைய துடுப்பாட்ட வீரர்கள் யாருமே அதிரடி துடுப்பாட்ட வீரர்கள், பலமானவர்கள். ஷைன் ஷாஃப்ரியின் 8வது இலக்கம் வரையில் துடுப்பாட்டவர்களே இருக்கின்றார்கள். எனவே பாகிஸ்தானின் துடுப்பாட்டம் பலம். அந்த துடுப்பாட்டத்தை இலங்கையின் சுழல் பந்து வீச்சு அட்டாக் செய்யும் என்று நான் நம்புகின்றேன். எனவே வனிது ஹசரங்க மற்றும் மஹிஷ் தீக்ஷன் ஆகியோருடைய அட்டாக் சரியான முறையில் அமைந்தால் சரித் அசலங்க, கமிந்து மெண்டிஸ் ஆகியோரும் சுழல் பந்து வீசுவார்கள். இந்த பேலன்ஸின் அடிப்படையில் இலங்கை அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நான் அன்றைக்கே சொன்னேன். நீங்க இந்த நாங்கள் பஸ்ல ஏறி போனா வீடு வந்தீங்க அன்றைக்கும் சொன்னேன் தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க, இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டியில எந்த அணி வெல்ல போகுது, எந்த அணி தொடர கைப்பற்ற போகுது, எந்த அணி பலமானது அப்படின்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம். போட்டி நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்.